ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ஸ்டிக் செய்ய போகிறோம். வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 2 பொட்டேட்டோ வந்து மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா குக்கரில் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கங்க. நீங்கள் மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துங்க. உங்களுக்கு உரப்பு தகுந்த மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 1/2 ஸ்பூன் போகும், அதனால் வந்து எல்லாத்தையும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால இதில் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உப்பு போடாமல் வேக வச்சிங்கன்னா இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா? தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ஓகேவா? நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் நல்லா பிசைஞ்சு அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் ஒன்றோட ஒன்று ஒட்டணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. எல்லா இடத்துலையும் வந்து மசாலா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் வந்து இது மாதிரி பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வருமா? நல்லா பிசைஞ்சிக்கிங்க. பார்த்திங்களா, சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிட்டத்தட்ட வரும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துங்க. அதில் வந்து லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து பிசைஞ்சிங்க. இதில் ஷூட் ஆகும்போது அது இதாக விட்டுட்டு அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் இது மாதிரி உருட்டிக்கிங்க. இதுமாதிரி பாலாக உருட்டிக்கிங்க. எடுத்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு உருட்டிக்கிங்க. ஈவனாக வந்து உருட்டி எடுத்துக்குங்க. ஓகேவா? கையில் வேணால் லைட்டாக எண்ணெய் தட்டுங்க. எண்ணெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த பிசு பிசுப்பாக ஒட்டாது. இது மாதிரி நல்லா நான் உருட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டு அது நல்லா வந்து கட் பண்ணிக்கிங்க. தேவையான சைஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணிங்க. நான் நீட்டாக போட்டாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும், நல்லா பொரிஞ்சிடும். அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக் எடுத்துங்க. ஓகேவா? ஒரு முட்டையை நல்லா வந்து உடச்சிக்கிங்க. உடச்சிக்கிட்டு நல்லா பீட் பண்ணிங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணிங்க. நல்லா வந்து பீட் பண்ணால் தான் வந்து பஃபியாக ஒரு பொட்டேட்டோ ஸ்டிக்கு. அதனால் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஸ்டிக்கை வந்து அதில் வந்து போட்டு டிப் பண்ணி இது மாதிரி நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். இது மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க. ஏன்னா அந்த எண்ணெய் நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது முட்டை சேர்த்துருக்கிறதுனால. அதனால் வந்து இப்படி போடுங்க. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது மாதிரி போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியானால் வந்து நல்லா இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நானே தான் செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு இது பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் எடுத்து பசங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சேனலை பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.